அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மக்களே, என்ஆர் குக் புக் சேனலில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ரெசிபியை இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். சில இடங்களில் இந்த ப்ராடக்ட் இறக்குமதி செய்து விற்கப்பட்டாலும் விலை ரொம்ப அதிகம். ஸோ எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்காது. இன்றைக்கு நாங்கள் என்ஆர் குக் புக் சேனலில் நட்டெல்லாண்டும் சொல்லுவாங்க, வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரிஜினல் ரெசிப்பியில் ஹேசல்நட் சேர்த்து தான் செய்திருப்பாங்க. எங்களோட நாட்டில் ஹேசல்நட் வாங்குறது ஒன்றும் சுலபம் இல்லை. அதனால் ஹேசல்நட்ஸுக்கு பதிலாக நான் கேஷ்யூ நட்ஸ் எடுத்துருக்கிறேன். இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸோட அளவுகளை பார்ப்போம். கேஷ்யூ நட்ஸ் 75 grams, மெல்டட் பட்டர், அதாவது பட்டரை உருக்கி 2 tablespoons எடுத்துருக்கிறேன். ஒரு பிஞ்ச் உப்பு எடுத்துருக்கிறேன். நல்ல தரமான கொக்கோ பவுடர் எடுத்திருக்கிறேன். கொக்கோ பவுடர் 12.5 grams, சுகர் 50 grams, வெனிலா எசன்ஸ் 1/4 teaspoon. கேஷ்யூ நட்ஸில் ஏதாவது பூச்சி புழுக்கள் இருக்கான்னு செக் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில் போட்டு வறுத்து கொள்ள போகிறேன். கேஷ்யூ நட்ஸ் கரையிடக்கூடாது. ஸோ லோ ஹீட்டில் விட்டு தான் கேஷ்யூ நட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ண வேணும். அதோடு நான் யூஸ் பண்ணுற இந்த கடாய் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 3-ply கடாய். ஸோ அந்த பாத்திரத்தில் பின்பக்கத்தில் எழுதியே இருப்பாங்க, லோ ஹீட்டில் தான் யூஸ் பண்ண வேணுமென்று. உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக இதையும் குறிப்பிட்டு கொள்கிறேன். இதில் 75 கிராம் கேஷ்யூ நட்ஸ் இருக்குது. கப்பில் எடுத்தோம்னா 1/2 கப். கேஷ்யூ நட்ஸ் இந்த மாதிரி நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆனதும் அடுப்புலேருந்து இறக்கி வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விட்டுருவோம். ஒயிட் சுகர் 50 grams எடுத்துருக்கிறேன். கப்பில் எடுத்தோம்னா 1/4 கப். ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகரும் யூஸ் பண்ணலாம். கட்டாயமாக இந்த ரெசிபிக்கு நல்ல தரமான ஒரு கொக்கோ பவுடர் யூஸ் பண்ண வேணும். 12.5 grams கொக்கோ பவுடர் இதில் இருக்குது. 1 கப். இதுக்குள்ளே சேர்த்துருக்கிற சீனி பவுடர் ஆகும் வரைக்கும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுப்போம். கிரைண்டர் ஜாரில் ஓரங்களில் ஒட்டி கொண்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு கரண்டியால் எடுத்து விட்டுட்டு திரும்பவும் நல்லா ஸ்மூத்தான ஒரு பவுடராக அரைச்சி கொள்ளுவோம். கிரைண்ட் பண்ணிக்கொண்ட கொக்கோ பவுடர் சுகர் கலவையை ஒரு தடவை அரைச்சி எடுப்போம். மார்க்கெட்டில் ரொம்பவும் விலை அதிகமான நியூட்டெல்லாவை எங்களோட வீட்டுக்குள்ளேயும் கொண்டு வர முடியும். அதற்குரிய ரெசிப்பியை என்ஆர் குக் புக் சேனல் இன்றைக்கு உங்களுக்கு வழங்கி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஹேசல் நட்ஸுக்கு பதிலாக கேஷ்யூ நட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த கிரைண்டர் ஜாருக்குள்ளே போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணின கேஷ்யூ நட்ஸை அரைச்சி எடுப்போம். ஆரம்பத்தில் பல்ஸில் போட்டு அரைச்சி கொள்ளுவோம். ஆரம்பத்தில் நாங்கள் அரைக்கிற நேரம் கேஷ்யூ நட்ஸ் பவுடராகத்தான் எங்களுக்கு கிடைக்கும். திரும்ப அரைக்கிற நேரம் தான் அதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு ஒரு பேஸ்ட் உருவாகும். அது வரைக்கும் திரும்ப பல தடவை அரைக்க வேண்டியிருக்கும். பட் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நிப்பாட்டி தான் நாங்கள் மிக்சர் கிரைண்டரை யூஸ் பண்ண வேணும். இல்லாட்டி மிக்சர் கிரைண்டர் பழுதாகிடும். பிளேடில் எதுவும் சிக்காமல் கிரைண்டர் ஜாரோட சைடில் எல்லாம் ஒட்டிக்கொள்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இப்படி எல்லாத்தையும் நடுவில் தள்ளி விட்டுற வேணும். ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் பல தடவை விட்டு கிரைண்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதே போல் ஒவ்வொரு தடவையும் சைடில் ஒதுங்கி இருக்கிற எல்லாத்தையும் நடுவில் எடுத்து விடவும் வேணும். தண்ணியோ எண்ணெயோ சேர்க்காம நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா? கேஷ்யூ நட்ஸ்ல இருந்து பிரிஞ்சு வர எண்ணெயில தான் இது இப்படி பேஸ்டா வந்திருக்கு. ஆயிலுக்கு பதிலாக நான் பட்டரை உருக்கி எடுத்திருக்கிறேன். அதில் இருந்து 2 tablespoon சேர்க்கிறேன். ஒரு பிஞ்ச் உப்பும் ஆட் பண்ணுறேன். இது வெனிலா எசன்ஸ்.
நான் மெல்டட் பட்டர் சேர்த்ததுக்கு பதிலாக நீங்கள் ஆயில் சேர்க்குறதா இருந்தால் வாசனை இல்லாத ஆயில் எடுத்துக்கொள்ளுங்க. சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கலாம். ஆரம்பத்தில் நாங்கள் ரெடி பண்ணி வச்ச கொக்கோ பவுடர் சுகர் கலவையை ஆட் பண்ணுவோம். இப்போ இதை மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இப்போ சைடில் ஒதுங்கி இருக்கிற கொக்கோ பவுடரை எல்லாம் வலிச்சு நடுவுக்கு விட்டுட்டு இன்னொரு தடவை மிக்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா நியூட்டெல்லா ரெடி. ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு வச்சு பாவிக்க வேணுமா இருந்தால் நான் உருக்கின பட்டர் யூஸ் பண்ணின இடத்துல கட்டாயமாக நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ண வேணும். எப்பவும் ஈரமில்லாத ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க. அதோட ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கொள்ளலாம். ஓகே மக்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்க வருவேன்.